வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான பாலும் பழமும் காமெடி படத்தோடைய ரிவ்யூ தான். படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளில் இருக்கு. ஸோ இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின், அஸ்வின் ஜோஸ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. வி.கே. பிரகாஷ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு ஒரு வேலை வந்து கிடைக்குது. ஸோ இந்த வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் வீட்டுக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு போகும்போது இவங்களோட அம்மா தவறி படிக்கட்டுலேருந்து விழுந்து முதுகுல பலமா அடிபடுறதுனால படுத்த படுக்கையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ ஹீரோயின் தான் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து இருக்காங்க. இப்படியே ஒரு 10 வருஷம் வந்து போயிருது. தான் ஆசைப்பட்ட வேலைக்கும் வந்து போக முடியாம 33 வயசு இவங்களுக்கு ஆச்சு. இன்னும் கல்யாணமும் ஆகல. ரொம்ப விரக்தியில வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா போதும். இனிமே நாம அம்மாவுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். நம்மளுடைய லைஃப் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாங்க. இந்த தனக்குன்னு ஒரு வாழ்க்கையும் வந்து அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருக்கும்போது தான் ஒரு Facebook அக்கவுண்ட்ட இவங்க வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்க. படத்துடைய ஹீரோ அவருக்கு 23 வயசு வந்து இருக்கும். படிப்பு முடிச்சிட்டாரு. பட் பண்ணா பிசினஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு. வீட்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தமா பொறுப்பே இல்லாத ஒரு பையனா இருக்கான். இவன எப்படிதான் மாத்துறது அப்படிங்கிற மாரி எல்லாருமே இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனும் ஒரு Facebook அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பாயிண்ட்ல Facebookல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. இவங்க 2 பேர்த்தோடைய வயசுக்கும் 10 வருஷம் கேப் இருக்கு அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே தெரியாம இருக்கிற சமயத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து கல்யாணமும் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு இடையில 10 வருஷம் கேப் இருக்கு அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சுதா இல்லையா? இத சுத்தி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் முழுக்கவே மீரா ஜாஸ்மின் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த துரு துருன்னு நடிக்கக்கூடிய இடங்களாகட்டும், ஒரு சில எமோஷனல் காட்சிகளாகட்டும், எல்லா இடங்கள்லயுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எத பத்தியும் கவலைப்படாம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல வந்துட்டு ஒரு ஜாலியா ஃபன்னான ஒரு பையனா வந்துட்டு அஸ்வின் ஜோஸ் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருக்கும் ஹீரோயினுக்குமான அந்த கான்வர்சேஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்கு இடையில அந்த 10 வருஷம் கேப் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி 2 பேர்த்தோட நடிப்பும் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயின் கேரக்டர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும். ஹீரோ கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பையன் மாதிரி வந்து இருக்கும். இவங்க 2 பேரும் எப்படிப்பா லைஃப்ல சேரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. மிக முக்கியமா இவர் வந்துட்டு ஒரு ஹீரோ, இவங்க வந்து ஹீரோயின், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இந்த படத்துல வந்து இருக்காது. அத வந்து ஜஸ்ட் மேலோட்டமா ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு காட்சிகளும் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சில சீக்வென்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த பையனை கொண்டு போய் காலேஜ்ல சேர்க்கக்கூடிய இடங்களாகட்டும், அந்த பையனோட எமோஷன்ஸ வந்து இவங்க புரிஞ்சுக்கிறதாகட்டும், இந்த பையன் ஹீரோயினோட எமோஷன்ஸ ஒரு பாயிண்ட்ல வந்து புரிஞ்சுகிட்டு அப்புறம் ஏத்துக்கக்கூடிய ஒரு சில இடங்களாகட்டும், இது எல்லாமே படத்துல வந்து நல்லாவே அமைச்சிருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கு அப்புறமா இந்த படத்துல வந்து பேங்க் மேனேஜரா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருப்பாரு வளைஞ்சுக்கிட்டே. அவருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு சில காமெடி நல்லா ஒரு கொட்டா இருக்குன்னா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளான ஒரு கதைய நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 பேருமே Facebookல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு நம்பர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அடுத்த நாளே பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ அந்த சில இடங்கள்ல லாஜிக் வந்து இடிக்குது. இப்படி ஓவராலா இந்த படம் வந்து சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா அந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.